கணவர் மனோஜ் இறந்து போனதுக்கு அப்புறமா அவரோட மணி பர்ஸ்ல வச்சிருந்த சில பொருட்களை பார்த்து அவங்களோட மனைவி இப்போ ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளாயிருக்காங்க. அதோட விவரத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். 48 வயசு ஆகக்கூடிய பாரதிராஜா அவரோட மகனா இருக்கக்கூடிய மனோஜ் பாரதிராஜா கடந்த 4 நாட்களுக்கு முன்னாடி மாரடைப்பு காரணமா காலமாயிட்டாரு. அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் அவரோட பாஸ்ட் லைஃப்பை பத்தி பல விஷயங்களை பல பிரபலங்கள் தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பா அவரோட திரைப்பயணம் எப்படி ஆரம்பிச்சது, நடிப்பு மேல அவருக்கு எப்படி ஆர்வம் வந்துச்சு, அவங்க அப்பா எப்படி அவருக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாங்க, பல விஷயம் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல என்னதான் ஒரு பக்கம் சினிமா, கதை, நடிப்புன்னு பிஸியா இருந்தாலும் அதுக்கு அடுத்த பக்கம் தான் ஃபேமிலி மேல உயிரே வச்சிருந்திருக்காரு. மனைவி நந்தனானா மனோஜுக்கு ரொம்பவே உயிர். சொல்ல போனா மனைவி நந்தனா தன்னோட கெரியர் ஸ்பாயில் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி தனக்கு வரக்கூடிய பல வாய்ப்புகளை உதறிட்டு குடும்பத்தை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஒருவேளை மனோஜுக்கு இணையா அவங்க நடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா இந்நேரம் அவங்களும் தமிழ் சினிமாவில் பேசப்படக்கூடிய ஒரு நடிகையாக வளம் வந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட மனைவியோட ஃபோட்டோவையோ மகளோட ஃபோட்டோவையோ இது வரைக்கும் அவர் பர்ஸில் வச்சுக்கிறதோ ஃபோனில் வச்சுக்கிறதோ அவர் வச்சிருந்ததே கிடையாதான். ஆனால் ஹார்ட் ஆப்ரேஷன் முடிச்சதுக்கு அப்புறமா லாஸ்ட் ஒரு 2 மாதம் அவர் பெட் ரெஸ்ட் இருந்திருக்காரு. அப்போ அவருக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் அவங்களோட மகள்களும் மனைவியும் தான் பார்த்துருக்காங்க. நடிப்பு சினிமான்னு பிஸியாக இருந்ததால இன்னொரு பக்கம் ஃபேமிலிக்கு சில நேரங்களில் அதுவும் கடைசி காலகட்டத்தில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியாத சுச்சுவேஷன் தள்ளப்பட்டிருக்காரு. எப்போ அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணப்பட்டதோ அதுக்கப்புறம் அவருக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் அவங்க குடும்ப சேர்ந்தவங்க பார்த்து கவனிச்சதை பார்த்துட்டு இத்தனை நாட்கள் இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை மிஸ் பண்ணிட்டேங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காரு. அது வரைக்கும் அவரோட ஃபோட்டோவை மட்டும் மணி பர்ஸ்ல வச்சிருந்த மனோஜ் அந்த பெட்ல ஐசியூல அனுமதிக்கப்படக்கூடிய அந்த நேரத்தில் தன்னோட ஃபேமிலி ஃபோட்டோ வச்சிருக்காரு. அது கூடவே இன்னொரு பக்கம் அவங்களோட மேரேஜ் ஃபோட்டோ 2006 வருஷம் மனோஜ் அப்புறம் நந்தனா இந்த தம்பதிக்கு திருமணம் நடந்திருக்குது. அப்ப எடுக்கப்பட்ட போட்டோவை மறுபடியும் புதுசா ஆல்பம் போட்டு அந்த மணி பர்ஸ்ல வச்சிருக்காரு. இப்போ அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் அவரோட பொருட்களை சுத்தப்படுத்தி பார்க்கும்போது குறிப்பா அவரோட மணி பர்ஸ்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் இதுல அந்த போட்டோ இருக்கிறத பார்த்திருக்காங்க. இதை பார்த்துட்டு அவரோட மனைவியும் மகள்களும் பயங்கரமா தேம்பி அழ ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க மனோஜ் அப்புறம் பாரதிராஜா இவங்கள பத்தி பிரபலமான நடிகரும் இயக்குனருமா இருக்கக்கூடிய ஜோ மல்லூரி பல விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் பல வருஷங்களா பாரதிராஜா சாரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். பாரதிராஜரை பொறுத்த வரைக்கும் அவருடைய மகன் தான் அவருக்கு எல்லாமே. இவங்க 2 பேருக்கும் எல்லா வீட்டில் வர்றது மாதிரியும் சில கருத்து வேறுபாடுகள் வந்திருக்குது. ஆனா தன்னோட மகன் தான் என்னோட உலகம்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாரு. பொம்மலாட்டம் படத்துல நடிச்சிட்டு இருக்கும்போது பாரதிராஜா சார் மனோஜுக்கு ஃபோன் பண்ணி அவனை இங்க வர சொல்லிட்டான்னு கேட்டாரு. நான் என்னன்னு கேட்டேன். வீட்டில் வச்சு சின்ன பிரச்சனை, நான் அவனை அடிச்சிட்டேன், அவனை எதிர்த்து கூட பேசல, நான் அடிப்பதை கூட அவன் தடுக்கல, அப்படி நின்றுட்டு இருந்தான், எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு சொல்லி வருத்தப்பட்டாரு. பாரதிராஜா சார் எந்த விஷயமா இருந்தாலும் பெர்ஃபெக்டா இருக்கும்னு நினைப்பாரு. அது அப்படி நடக்காதப்ப எமோஷன் ஆகி டென்ஷன் ஆயிடுவாரு. அது மாதிரி தான் அவரோட மகனையும் அடிச்சிருக்காரு. ஆனா அது அவருக்கு மிகப்பெரிய வருத்தத்தை கொடுத்துச்சு. அதே மாதிரி கடந்த 2 வருஷமா மனோஜ் தான் பாரதிராஜா சாரை கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துக்கிட்டு வந்தாரு. அவருக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் குறிப்பா பாரதிராஜா அவர்கள் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டப்ப கூட வந்து பார்த்துக்கிட்டதும் மனோஜ் தான் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை ஜோ மலிவு தெரிவிச்சிருக்காரு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.